ஸ்கேன் டு புக் வாட்ஸ்அப் புக்கிங் சேவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் 8012341231 என்பது 1234 1231. இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு பெயிண்டருக்கான சேவை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கிற நம்பருக்கு பெயிண்டர் அப்படின்னு இப்போ மெசேஜ் போடுறேன். எனக்கு இந்த ரிப்ளை மெசேஜ் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் பெயிண்டரா? அப்போ இந்த ஒரு QR கோடு போதும். ரிப்ளை வந்திருக்குதா? இதில் ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிங்க் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த லிங்க் வேலை செய்யும். இப்போ நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு லிங்க் வேலை செய்யுது. இந்த லிங்க்கை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணுறேன். வேறு ப்ரௌசர் வேண்டாம், இந்த ப்ரௌசரை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். இப்போ வெல்கம் டு ஸ்கேன் டு புக் கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பெயிண்டரை புக் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். பெயிண்ட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டேன். இந்த படிவத்தை இங்கிலீஷில் மட்டும்தான் ஃபில்லப் பண்ண முடியும். தமிழில் படிவத்தை ஃபில்லப் பண்ண முடியாது. நான் பெயிண்டர் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். பேரை டைப் பண்ணியிருக்கிறேன். இதில் உங்களுடைய சரியான மொபைல் நம்பர், வாட்ஸ்அப்பும் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரை இதில் முதல்ல என்டர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நம்பருக்கு தான் இந்த புக்கிங் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் விலகும். அதனால் அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் நம்பர். இந்த நம்பர் எதுக்காக கேட்குறோன்னா, ஒருவேளை இந்த நம்பர் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமலோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு இந்த நம்பர் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கோ திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நம்பரையும் மறக்காமல் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டேன். நான் சாம்பிளுக்கு தான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இதில் உங்களுடைய சரியான நம்பரை என்டர் பண்ணுங்கள். இதில் டோர் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணணும். டோர் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்கள். இதில் தெரு பேர், உங்களுடைய தெரு பேர் கரெக்டான தெரு பேர் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஊர் பேரை இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டேன். இங்கே தாலுகா மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிறோம். மதுரை. மாநிலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். தமிழ்நாடு. அடுத்தது கிரியேட் நவ் கொடுக்குறேன். இப்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேன். ரிப்ளை மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்குது, பார்க்கலாம். ரிப்ளை மெசேஜ் கிடச்சிருச்சு. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பதிவு பண்ணது எத்தனாம் தேதி பதிவு பண்ணேன், என்ன பதிவு பண்ணேங்கிற விவரத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த மெசேஜ் வந்ததுலேருந்து வந்த அன்னைக்கு மதியம் 1 to 2 இல்லைன்னா நைட்டு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி, வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி இதே நம்பர் நீங்கள் பதிவு பண்ண தகவல்களை வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மட்டுமான ஒரு வாட்ஸ்அப் புக்கிங் சேவை ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜில் அனுப்பி வைக்கிறோம். ஸ்கேன் டு புக் சேவையை பயன்படுத்தியதற்கு நன்றி.